ஹே கைஸ், டே 3 இன் மை மாஸ்டர் ஃபேஷன் டிசைனிங் வித் தையலுடன் கதை போவோம். லாஸ்ட் எபிசோடில் வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, மிளகா அரைக்கப்பட்டனா இல்லையா அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். உண்மையாகவே சொல்லணும்னா மிளகா அரைக்கப்பட்டேன். அந்த 2 மந்த் கிளாஸ் வந்து நல்லா போகுதுன்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 1 இயருக்கு வந்து அங்கேயே ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணுற டைமில் என்னெல்லாம் சொன்னாங்க அப்படின்னா, ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வந்துடும் அண்ட் வந்து பேட்டர்ன் புக்ஸ் வந்துடும், அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் வந்துடும் அண்ட் ஐடி கார்டு வந்துடும் அப்படின்னு எல்லாமே சொன்னாங்க. எங்கே போனாலுமே இந்த மாதிரி எல்லா ப்ராசஸுமே நடக்கிறதுக்கு வந்து ஒரு 10 to 15 days ஆகும். அதனால அது வரைக்கும் நானும் பொறுத்துட்டு தான் போயிட்டு இருந்தேன். என் கூட இருந்த ஸ்டூடெண்ட்ஸுமே பொறுத்துட்டு தான் போனாங்க. அப்புறம் போக போக 15 days அப்படிங்கிறது 6 month வரையுமே ட்ராவல் ஆச்சு. அண்ட் அதுவும் இல்லாமல் மந்த்லி 1K வந்து ஆட் ஆகும் அக்கௌண்ட்டில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது எல்லாமே நம்பி நாங்களும் அவ்வளோ நாள் வந்து சரின்னு விட்டு பிடிச்சிருந்தோம். ஆனால் கேட்டுகிட்டே இருந்தோம், அடிக்கடி வருமா அப்படின்னு கேட்டுகிட்டே தான் இருந்தோம். ஏன் சிலபஸ் கூட வரவே இல்லை எங்களுக்கு. சரி, அவங்களா ஒரு ப்ராப்பரான மெத்தடில் வந்து கிளாஸஸ் எடுத்தாங்களா அப்படின்னு கேட்டால் அதுவுமே இல்லை. நானாக வந்து அந்த டேக்கு என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஆன்லைனில் வந்து சர்ச் பண்ணி ஒரு பேட்டர்ன் எடுத்துகிட்டு போவேன். ஆனால் அதுவுமே பில்டப் இருந்துச்சே தவிர ப்ராப்பரான மெத்தடில் வந்து கற்றுக் கொடுக்கல. ஏதோ அங்கே ஒர்க்குக்கு வந்து ஒரு ஸ்டாஃப் மூலமாக வந்து என்னோட இன்ட்ரெஸ்ட்னால நான் வந்து நிறையா வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் நாங்களும் கொஞ்ச நாள் போக போக கேட்டு பார்த்தோம், எதுவுமே ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் இல்லை, ப்ராப்பரான கிளாஸஸ் இல்லை. ரொம்ப நாள் வந்து சும்மா உட்காந்துட்டு வர மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா சொல்லாம நாங்களே ஸ்டாப் பண்ணிட்டோம். ஆக்சுவலி கேட்டு ஃபைட் பண்ணலாங்கிற மைண்ட் செட்டில் தான் இருந்தோம். பட் பெரியவங்களையும் ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களையும் அவ்வளோ சீக்கிரமாக நம்ம பேச வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் கட்டுக்கோப்பில் வந்து நாங்கள் வந்து அப்படியே அங்கேருந்து சைலண்ட்டாக லீவ் ஆகிட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் அனதர் கிளாஸ் ஜாயின் பண்ண வீட்டில் அலோவ் பண்ணாங்களா, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து சொல்கிறேன். என்னோட இந்த ஃபுல் எபிசோட்ஸை பார்க்க மறக்காமல் என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு தோன்ற தாட்ஸை வந்து கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போவாங்க. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இன்னொரு எபிசோடில் பார்க்கலாம். டாட்டா, பை.